வெல்கம் டு மீனாட்சி அகாடமி. இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரிலேஷன் நம்ம போன லெக்சரில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபார்முலா பார்த்துருந்தோம். எதுக்கு உள்ள ஃபார்முலா பார்த்துருந்தோம்? வி saw the formula between எப்படி இ, ஜி, கே, மியூ இது ரெண்டா ரிலேட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு ஃபார்முலா பார்த்துருந்தோம். வாட் ஆர் தோஸ் டூ ஃபார்முலாஸ் விச் வி saw? E is equal to 2g into 1 plus mu அப்படின்னு பார்த்துருந்தோம். செகண்ட் ஃபார்முலா வாஸ் E is equal to 3k into 1 minus 2 மியூன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இ அண்ட் ஜியோட ரிலேஷன் இருக்கு. இ, ஜி அண்ட் மியூ. இதில் இ அண்ட் கே அண்ட் மியூவோட ரிலேஷன் இருக்கு. ஸோ எக்ஸாமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தே கேன் எய்தர் கிவ் யூ இ அண்ட் ஜி அண்ட் ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் அவுட் மியூ பாய்சான் ரேஷியோ, ஆர் தே கேன் கிவ் யூ பல்க் மாடுலஸ் அண்ட் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் தே மே ஆஸ்க் யூ பாய்சான் ரேஷியோ. ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ப்ராப்ளம். இது போக இன்னொரு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அந்த ரெண்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, E is equal to 9kg divided by 3k plus g அப்படின்னு ஒரு ஃபார்முலாவும், ஃபோர்த் ஃபார்முலா mu is equal to 3k minus 2g divided by 6k plus 2g. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்கே இந்த தேர்டு ஃபார்முலாவில் பாய்சான் ரேஷியோ இருக்காது. பாய்சான் ரேஷியோ won't be there. இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் இருக்காது. அதாவது இ ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஎன்ஜியில் இருக்கும். அதே மாதிரி பாய்சான் ரேஷியோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஎன்ஜியில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ஜென்ரலாக ஸ்கூலில் தே மெமரைஸ் நம்ம சொல்லிட்டேன், காலேஜில் ஸ்கூல்லேயுமே இருக்குது. இப்போ நீட்லலாம் இந்த போர்ஷன் இருக்குது. ஸோ இப்போ காலேஜில் நம்ம ஜென்ரலாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்பலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மெமரைஸ் பண்ணிக்கோங்க 9kg by 3k plus c. சில பேர் இப்படி கூட சொல்லுவாங்க, 9kg நீங்கள் பிரியாணி பண்ணணும் அப்படின்னா 3kg ரைஸ் ப்ளஸ் 1kg லைக் கோட் அது மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலாக்கு யூ ஹேவ் டு மெமரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டோன்ட் மெமரைஸ். சிவில் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஓஎம்ல ஒரு 200 ஃபார்முலா, எல்லாமே ஒரு சப்ஜெக்டில் 200 ஃபார்முலா இருக்கும். 3 ஹவர்ஸில் எவ்வளோ ஃபார்முலா உங்கள் பிரெயினால் ரீகலெக்ட் பண்ண முடியும்? ஓகே, வெல் அண்ட் குட், நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் மறந்துருச்சு அப்படின்னா யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு டிரைவ் இட். ஸோ சிம்பிள், இது ரெண்டுத்தையுமே எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு தான் இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2g into 1 plus mu. இங்கே நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் யங்ஸ் மாடுலஸ் தான் சொல்லுது, செகண்ட் ஈக்குவேஷனும் யங்ஸ் மாடுலஸ் தான் சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 2g into 1 plus mu 3k into 1 minus 2 mu. நான் ஈக்குவேட் பண்ணிட்டு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறேன், 3k minus 6k mu. ஏன் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்? பிகாஸ் இது ரெண்டுமே யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா தான். ஸோ 2g plus 2g mu, 2g plus 2g mu. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஜியை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், இதை இங்கே எடுத்துகிட்டு வரேன், 6k mu. ஸோ என்ன ஆகும், அப்போ 6k mu plus 2g mu is equal to 3k minus 2gன்னு வரும். அப்போ மியூ இதில் காமனாக எடுத்தால் என்ன வரும், 6k plus 2g into mu is equal to 3k minus 2gன்னு வரும். அப்போ மியூ is equal to 3k minus 2g divided by 6k plus 2g. ஸோ இதுதான் ஒரு ஃபார்முலா, 3k minus 2g divided by 6k plus 2g. இதை ஈக்குவேட் பண்ணி ஒரு 2 ஸ்டெப்பு சால்வ் பண்ணோன்னா we will get it. ஸோ மெமரைஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இது ஃபோர்த் ஈக்குவேஷனாக நாங்கள் எழுதியிருந்தேன். அப்போ அந்த தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா, E is equal to 2g into 1 plus மியூன்னு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், 2gயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ E by 2g is equal to 1 plus மியூ. அப்போ மியூங்கிறது என்ன ஆயிரும், E by 2g minus 1 அப்படின்னு ஆயிரும். ஸோ இந்த மியூ வேல்யூ நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா, E is equal to 3k into 1 minus 2 மியூன்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுல, அந்த ஈக்குவேஷனில் அங்கே இருக்க மியூக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ ஆஃப் இந்த மியூ. ஸோ 2 மியூக்கு பதிலாக இந்த இடத்துல மியூக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், E by 2g minus 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 3k into 1 minus உள்ள மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 2 கேன்சல் ஆயிரும், 1 minus E by g, minus 2 into minus 1, ஸோ plus 2. ஸோ அப்போ என்ன ஆகும், 3k into 3 minus E by gன்னு வரும். ஸோ ஃபர்தராக இதை எப்படி எழுதலாம், 3k into cross multiply பண்ணுங்க, 3g minus E by gன்னு வரும். ஸோ அடுத்த பேஜில் எழுதுகிறேன், E is equal to 3k into 3g minus E by g. ஸோ E is equal to 3k into 3g minus E by gன்னு இருக்கு. உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 9kg minus 3ke by gன்னு வரும், which is equal to E.
நான் இப்போ ஜி இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 9kg மைனஸ் 3ke இஸ் ஈக்குவல் டு இஜின்னு வரும். ஸோ நான் திரும்ப இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் 9kg இஸ் ஈக்குவல் டு இஜி ப்ளஸ் 3ke. அப்போ என்ன ஆகும்? ஈயை காமனாக வெளில எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 3k ப்ளஸ் ஜி இன்டூ ஈன்னு வரும். அப்போ ஈயை நான் ஃபர்தராக எப்படி எழுதலாம்? 9kg டிவைடட் பை 3k ப்ளஸ் ஜின்னு எழுதலாம். ஓகே, E is equal to 9kg divided by 3k plus gன்னு எழுதலாம். ஸோ இதுதான் தேர்டு ஃபார்முலா. ஸோ இந்த 4 ஃபார்முலாலேருந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நீங்கள் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரலாக எஸ்ஓஎம் ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னாலே ஒன்று இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணியோ இல்லை இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணியோ இல்லை இந்த 2 ஃபார்முலாவை பேஸ் பண்ணியோ சம்ஸ் வரும். ஆனால் இன்னும் சொல்ல போனோம்னா உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இந்த ஃபார்முலாவே டேரெக்டாக கொஸ்டின்ஸில் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ டான்செட்டாக இருக்கட்டும், உங்களோட டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபார்முலாவை டேரெக்டாக கேட்டிருக்காங்க. கேட் ஐஇஎஸ்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த 4 பேராமீட்டர் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்டு வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஜென்ரலாக உங்களுக்கு தெரியணும்னா ஜென்ரலாக சில மெட்டீரியலோட ரேஞ்சஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பாய்சான் ரேஷியோ ரேஞ்சஸ். ஸோ இதுவுமே சில எக்ஸாமில் கேட்கலாம். மியூ இஸ் ஈக்குவல் டு 0.2 என்ன மெட்டீரியலுக்கு? கான்க்ரீட்டோட பாய்சான் ரேஷியோ கேட்டாங்கன்னா கான்க்ரீட்டோட பாய்சான் ரேஷியோ 0.2. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட பாய்சான் ரேஷியோ வந்து என்னன்னா 0.288 அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதே வந்து 0.278 சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.278 வந்து கேஸ்ட் அயனுக்கு சொல்லுவாங்க. கேஸ்ட் அயன். ஓகே, சில புக்ஸில் ஸ்டீலுக்கு வந்து பாய்சான் ரேஷியோ 0.3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 0.288 0.3 அந்த ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்தராக மியூ இஸ் ஈக்குவல் டு 0.5 நம்ம ஆல்ரெடி எதுக்கு பார்த்துருக்கோம்? ரப்பருக்கு பார்த்துருக்கோம். ஓகே, மியூ இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு நம்ம ரப்பருக்கு பார்த்துருக்கோம். வேறு சில மெட்டீரியல்ஸ் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா அலுமினியம்க்கு இட் வில் பி 0.33. ஓகே, அலுமினியம்க்கு இட் வில் பி 0.33. நெக்ஸ்ட்டு வந்து பிராஸ் வரும். ஓகே, பிராஸ் வந்து இட் வில் பி அரௌண்ட் 0.34. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிரான்ஸ் வந்து 0.35. ஓகே, 0.355 வரும். காப்பர் வந்து 0.36 வரும். ஓகே, இதெல்லாம் ரஃப்பான வேல்யூ தான், மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இந்த ரேஞ்ச் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ அரேஞ்ச் பண்ண சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ பாய்சான் ரேஷியோட வேல்யூ ஜென்ரலாக ப்ராக்டிக்கல் ரேஞ்ச் கேட்பாங்க. எதுக்கு அப்படின்னா பல்க் மாடுலஸோட ரேஞ்ச் கேட்பாங்க. பல்க் மாடுலஸோட ஃபார்முலா என்ன? E is equal to 3k into 1 minus 2 mu. உங்களுக்கு பாய்சான் ரேஷியோட ரேஞ்ச் என்ன தெரியும்? எஸ்ஓஎம்ல வர மெட்டீரியல்ஸுக்கு 0லேருந்து 0.5ன்னு தெரியும். ஓகே, ஸோ 0வை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா E is equal to 3kன்னு வரும். அப்போ when mu is equal to 0 your bulk modulus வந்து E/3. அப்போ பல்க் மாடுலஸோட லோவர் லிமிட்னு கேட்கலாம். பல்க் மாடுலஸில் என்ன அதோட மேக்ஸிமம் லோவர் லிமிட்டாக இருக்க முடியும்? பல்க் மாடுலஸோட லோவர் லிமிட் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா இட் வில் பி ஜஸ்ட் E/3. அதே இது பல்க் மாடுலஸோட அப்பர் லிமிட்னு கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். பல்க் மாடுலஸோட அப்பர் லிமிட்னு ஒன்று கேட்கலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு 0.5ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மியூ இஸ் ஈக்குவல் டு 0.5 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? E is equal to 3k into 1 minus 2 into 0.5. அப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த இடத்த பாருங்க, இட் வில் பிகம் 0. அப்போ E is equal to 3k into 0 அப்படிங்கிற பட்சத்தில் k is equal to 3 into 0 0 தான். k is equal to E/0ன்னு வரும். நீங்கள் பாட்டு E is equal to 0ன்னு போட்டுறாதீங்க, இட் இஸ் ராங். ஓகே, k is equal to E/0ன்னு வரும். 0வால் டிவைட் ஆகும். அப்போ எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் கால்ட் இன்ஃபினிட்டி. ஜென்ரலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா மியூ 0.5னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பல்க் மாடுலஸ் வந்து நம்ம வந்து 0ன்னு சொல்லுவோம். கிடையாது, பல்க் மாடுலஸ் வந்து E/0ன்னு வரும். அப்போ இன்ஃபினிட்டின்னு ஆயிரும். அப்போ ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அதுக்கு வந்து பல்க் மாடுலஸ் இன்ஃபினிட்டி. பல்க் மாடுலஸ் இன்ஃபினிட்டிக்கு சயின்ஸில் என்ன டேர்ம்னு சொல்லுவாங்கன்னா இன்கம்ப்ரெசிபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டினில் இப்படியும் கேட்கலாம். இன்கம்ப்ரெசிபிள் மெட்டீரியலோட
பல்க் மாடுலஸ் என்ன அப்படின்னா கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. E/2, E/3, E/4, இன்ஃபினிட்டி அப்படி. நம்ம ஜெனரலாக இன்ஃபினிட்டிக்கே போக மாட்டோம். ஆனால் ஆன்சர் வந்து பல்க் மாடுலஸ் ஃபார் an incompressible material is infinity. ஓகே. ஸோ பல்க் மாடுலஸ் ஃபார் an incompressible material லைக் ரப்பர் வந்து இன்ஃபினிட்டி வரும். ஸோ லோவர் லிமிட் என்னது E/3, அப்பர் லிமிட் என்னது இன்ஃபினிட்டி. இது வந்து கேக்கு. இதே மாதிரி லோவர் லிமிட் ஃபார் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ் கேட்கலாம். அப்போ அதோட ரிலேஷன் என்ன 2g இன்ட்டு 1 + மியூ. இதுக்கு லோவர் லிமிட் என்னவா இருக்கும் when மியூ இஸ் ஈக்குவல் டு 0 உங்களுக்கு என்ன ஆகும் E இஸ் ஈக்குவல் டு 2gன்னு வரும். அப்போ g இஸ் ஈக்குவல் டு E/2ன்னு வரலாம். ஓகே. அடுத்து when மியூ இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா E இஸ் ஈக்குவல் டு 2g இன்ட்டு 1 + மியூன்னு வரலாம். அப்போ மியூக்கு பதிலாக 0.5 போட்டிங்கன்னா 2g இன்ட்டு 1.5 which is equal to 3g. அப்போ g is equal to E/3. அப்போ ரேஞ்ச் ஆஃப் பல்க் மாடுலஸ் என்னன்னு பார்க்கணும், ரேஞ்ச் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி என்னன்னு பார்க்கணும். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டியோட ரேஞ்ச் E/3 to E/2. அதே மாதிரி இதோட ரேஞ்ச் என்ன E/3 to இன்ஃபினிட்டி. மறந்துடக்கூடாது. E/3 to இன்ஃபினிட்டி, இது E/3 to E/2. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இப்போ ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் இப்போ இந்த ரேஞ்ச் எல்லாம் பார்த்தோம். இதை வந்து என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். லைக் E greater than K greater than G-யா இல்லை K greater than E greater than G-யா, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு பண்ண தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், மியூ வந்து 0ன்னு அசியூம் பண்ணுங்கள். மியூ வந்து 0ன்னு அசியூம் பண்ணீங்க அப்படின்னா யங்ஸ் மாடுலஸில் எந்த சேஞ்சும் இருக்க போகிறதில்ல. ஆனால் மியூ 0ன்னு அசியூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி என்னது E/2ன்னு இருக்கும். ஓகே. அதே மாதிரி மியூ 0ன்னு அசியூம் பண்ணீங்கன்னா பல்க் மாடுலஸ் என்னது E/3ன்னு இருக்கும். அப்போ g இஸ் ஈக்குவல் டு E/2, k இஸ் ஈக்குவல் டு E/3. அப்போ இதை வந்து சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ எழுதணும்னா எப்படி எழுதணும், k g e. அதாவது யங்ஸ் மாடுலஸ், இது வந்து ஜிங்கிறது ஈக்குவல் டு E/2, k இஸ் ஈக்குவல் டு E/3. இந்த ஆர்டர் E இஸ் கிரேட்டர் தேன் g இஸ் கிரேட்டர் தேன் k அப்படின்னு வரும். எதுக்கு when mu is equal to 0. For example, other material. For example, when steel எடுத்துக்கிறோம், ஸ்டீலுக்கு ரஃபாக வந்து 0.3 நான் வைக்கிறேன். 0.3 நான் அசியூம் பண்ணேன் அப்படின்னா E is equal to 2g into 1 plus மியூவில் 0.3 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் வேல்யூ, E is equal to 1.3 into 2, that is nothing but 2.6 times of g. அப்போ g is equal to E/2.6 அப்படின்னு வரும். அதே மாதிரி கேக்கு போட்டேன் அப்படின்னா 3k இன்ட்டு 1 - 2 மியூன்னு இருக்கும். அதுக்கு பதிலாக 0.3 போட்டேன் அப்படின்னா 1 - 0.6 4. அப்போ 1.2 k. அப்போ k is equal to E/1.2 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் E ஆஃப் ஸ்டீல் வந்து நேற்றே சொன்னேன் 2 × 10⁵ இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 × 10⁵ டிவைடட் பை 2.6, 2 × 10⁵ டிவைடட் பை 1.2. ஸோ பெரிய வேல்யூவால் டிவைட் பண்ணால் ஜியோட வேல்யூ கம்மியாக தான் வரும். சின்ன வேல்யூவால் டிவைட் பண்ணால் கேவோட வேல்யூ பெருசாக தான் வரும். ஸோ அப்போ அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க, இருக்கிறதுலே பெரிய வேல்யூ கண்டிப்பாக ஈயாக தான் இருக்க போகுது. E இஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தேன், இருக்கிறதுல எது சின்ன வேல்யூவாக இருக்கும், G தான் சின்ன வேல்யூவாக இருக்கும். செகண்ட் என்ன இருக்கும், K இருக்கும். ஸோ இப்போ ரிலேஷன் பாருங்கள், when mu is equal to 0, ரிலேஷன் வந்து E greater than G greater than K. ஆனால் when mu அதர் வேல்யூ லைக் பாசிட்டிவ் டெஃபினைட் வேல்யூஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா E greater than K greater than G அப்படின்னு வரும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறையா பேர் வந்து இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்க்கே ப்ராப்ளம் கேட்டிங்க. நான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு நான் எய்ம் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ஆஃப் SOMங்கிறது எப்போ முடியும் அப்படின்னா நான் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எடுத்து முடித்த பிறகு ஃபஸ்ட் சாப்டர் முடியும். அந்த லெக்சர் முடிஞ்சோடனே ஒரு லைவ் செஷனில் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கேட்டில் கேட்டிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு ஐஏஎஸ் கொஸ்டின் வேணும்னா ஐஏஎஸ் சொல்லுங்கள், இல்லாட்டி நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இவ்வளோ இன்டெப்த்தாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரைசிங்கிறது எதுவும் இருக்காது, ஈஸியாக கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறது லைவ் செஷனாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா
இதே மாதிரி ரெக்கார்டட் வீடியோஸ்னாலும் நான் ரெக்கார்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது என்ன உங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் ஃபஸ்ட் சாப்டர் முடித்த பிறகு லைக் இட் மை டேக் அரௌண்ட் ஒரு 5 to 6 இது மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எடுக்கலாம். அதை எடுத்த பிறகு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.